ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா விஜயோட சொந்த ஊருக்கு அந்த திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு வந்து போனாங்க. பார்த்தீங்களா, போகிறப்பயே வந்து நம்முடைய மல்லியை வந்து அசிங்கப்படுத்தி அந்த கோயிலே வந்து அவளை வந்து விஜய் தண்ணி தெளித்து விட்டு வர மாதிரி வந்து செய்யணும்னு வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் வந்து இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து அசிங்கப்பட்டு வந்து அதிகமாகவே வந்து இருந்துச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து எப்படியாவது விஜய்கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்க வைக்கணுன்ட்டு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வேணும்னே வந்து விஜயோட மொபைல் வந்து மல்லி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறப்ப காலை தடிக்கி விட்டு அந்த மொபைல் வந்து ஒண்டையில் வெல்ற மாதிரி செஞ்சாங்க. பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்மளோட விஜய் வந்து மல்லி மேலே வந்து கோபப்படுத்தல ரொம்ப சந்தோஷமானாங்க. அதே சமயம் அந்த மொபைலை வந்து ஊர்க்காரங்க பார்த்தீங்கன்னா ஏலம் விட்டு தான் வந்து கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த மொபைலை ஏலம் விட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுத்து காசு இருக்கிற ஆணவத்தில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கா. ஒரு நாளைக்கு ₹1 இல்லாத வந்து இவெல்லாம் வந்து கஷ்டப்படுறப்ப கண்டிப்பாக வந்து அந்த 1 லட்ச ரூபாயோட வந்து அருமை வந்து கண்டிப்பாக வந்து தெரியுங்க. அந்த போனை வந்து விஜய்க்கு வந்து வாங்கி வந்து கொடுத்துட்டான். இதுக்கு மேலே வந்து இவளை வந்து இன்னும் அசிங்கப்படுத்தி ஆகணும் ரஞ்சிதா. இவளை வந்து அசிங்கப்படுத்துறதுல இவன் நம்ம வீட்டை விட்டே போகணும், அந்த அளவுக்கு வந்து இவளை வந்து டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 தருதலையிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய எல்லாரும் வந்து கோயிலேருந்து இந்த வீட்டுக்கு கிளம்புறப்ப நம்முடைய மல்லியோட பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா கிட்ட வந்து சொல்லி ரஞ்சிதா அந்த உள்ள ஒரு விக்கிரகம் வந்து பார்த்தோம்ல ஐமுன்னான ஆன சிலை, அந்த சிலையை எப்படியாவது வந்து நம்ம வந்து மல்லியோட பேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. எதுக்கு ராஜ்யமா இதை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறத மட்டும் செய்ய, நான் எல்லாம் வந்து உன்னுடைய நல்லதுக்கு தான் வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா அந்த ரஞ்சிதாவும் பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாத அந்த சிலையை வந்து எடுத்துக்கிட்டு வந்து நம்முடைய மல்லியோட பேக்கில் வந்து வச்சிடுறாங்க. வச்சுட்ட பாரு பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து தெரியாத மாதிரி வந்து நார்மலாக வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எதுக்காக நம்மளுடைய ராஜம்மா இதை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து யோசிச்சு பார்க்குறப்ப ஒரு சிலையை காணுன்ட்டு ஊர்க்காரங்க வந்து பதறி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்குன்னு வந்து நம்ம தான், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குடும்பத்து மேலே வந்து டவுட் வந்து பேக்கெல்லாம் வந்து செக் பண்ணாங்களானே கண்டிப்பாக வந்து இந்த மல்லி வந்து மாட்டிவா. இந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பாக வந்து ராஜிமா வந்து கணக்கு போட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து நினைக்கிறாங்க. அவன் நினச்சது வந்து சரியாக தாங்க இருக்குது. நம்முடைய மல்லியை வந்து மாட்ட வச்சுட்டாங்க சொல்ல முடியும். கிட்டத்தட்ட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. அதே சமயம் அந்த ஊர்க்காரெல்லாம் பார்த்திங்கன்னா சிலையை காணோம் அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த ஊருக்கு வந்தாங்க, கோயிலுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு விசாரிக்கிறப்ப நம்முடைய விஜயோட குடும்பத்தை வந்து சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே நடந்தது வந்து ஒரு திருவிழாவே இல்லைன்னு தாங்க சொல்லுவோம். ஒரு திருவிழா மாதிரி அங்கே இருந்துச்சு. அந்த எபிசோடு ரொம்ப வந்து ஏதோ நார்மலாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து ஓவர் பில்டப் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் வந்து சீனை கொண்டு போயிடுறாங்கன்னு தான் ரொம்பவுமே வந்து கேவலமாக வந்து இருக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி மேலே வந்து இந்த மாதிரி பழி விழணும், அவள் வந்து ஜெயிலுக்கு போகணுன்ற வீட்டை விட்டு போகணுன்ட்டு இந்த 2 தரதலையும் வந்து முடிவு பண்ணி பக்காவாக வந்து நம்முடைய மல்லியை வந்து மாட்ட வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்து போலீஸும் வந்து வராங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லியோட பேக்கை வந்து செக் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஐமோன் சிலை வந்து இருக்காங்க. அதனால் நம்முடைய மல்லியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி வந்து எப்படி வெளியே வர போகிறாங்கன்றத தெரிஞ்சு மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.